புதுவண்ணாரப்பேட்டை கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய ஆராய்ச்சி மிதவை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, மேலும் விவரம். வணக்கம். புதுவண்ணாரப்பேட்டை கடற்கரை பகுதியில பயோ கருவி, மிதவை கருவி ஒன்று கரை ஒதுங்கியிருக்கிறது. பெங்கால் புயல் எதிரொலியாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. குறிப்பாக எண்ணூரிலிருந்து காஷ்மீர் கடற்கரை வரை கடல் அலைகள் சீறி பாய்ந்தவாறு இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடலில் இந்த கப்பல் படகு போன்றவர்களை பயணம் செய்பவர்கள் கடலின் ஆழம் குறித்து அறிவதற்கும் பாறைகள் இருக்கும் இடத்தை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வதற்கும் திசை காட்டுவதற்கும் பயன்படும் கருவியான மிதவை கருவி ஒன்று புதுவண்ணாரப்பேட்டை, அதாவது காசிமேட்டிற்கும் சுங்கச்சாவடி டோல்கேட் பகுதிக்கும் இடைப்பட்ட இடையிலே இருக்கக்கூடிய புதுவண்ணாரப்பேட்டை கடற்கரை பகுதியில கரை ஒதுங்கியிருக்கிறது. இந்த பயோ கருவியின் மிதவையில் ஒவ்வொரு நிறம் இருக்கும். ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொன்றை குறிக்கும். கிட்டத்தட்ட ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இப்ப தற்போது கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த பயோ கருவி ஆரஞ்சு நிறத்தில் இருப்பதாக தெரிகிறது. சூரிய தகடு மற்றும் இருமுனை விளக்குடன் கூடிய இந்த மிதவையானது ஆபத்தான இடங்கள், ஆழமான இடங்கள், பாறைகள் எங்கெங்கெல்லாம் கடலில் செல்லும் போது கப்பலில் வருபவர்கள் எங்கெல்லாம் பாறைகள் இருக்கிறது என்பதை முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு முன்னரே இதை கண்டால் அவர்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் பாறை இருக்கிறது, இது ஆழமான இடம், ஆபத்தான இடம் என அறிந்து கொள்வதற்காக இந்த மிதவையானது பயன்படுத்தப்படுகிறது. இது கடலின் அளவில் சரியாக சொல்ல வேண்டுமேயானால் 3 நாட்களுக்குள் இந்த மிதவையானது போடப்பட்டிருக்கு. இந்த மிதவை தற்போது கடல் அலை சீற்றத்தின் காரணமாக, கடலின் சீற்றம் காரணமாக தற்போது புதுவண்ணாரப்பேட்டை பகுதியிலே கரை ஒதுங்கியிருக்கிறது. இதே போன்று ஒரு மிதவை காலை மெரினா கடற்கரையிலும் கரை ஒதுங்கி குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.